வயசு பிள்ளைங்கய்யா, 1.5 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை கையிலேருந்து உங்களுக்கு ஒரு மொபைலை பிடுங்க முடியுதா? பிடுங்கினோடனே ஆன்னு அலருது. அது சாப்பிட்றதுக்கு மொபைலை முதல்ல கொடுக்குறீங்களே, இந்த விருப்பத்தை தடை செய்யுங்கள். இது பின்னாளில் அது கெட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். என் மக கல்லூரியில் படிக்கிறா. நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், பாடம் நடத்தி என்ன பார்த்தாலும் திடீர்னு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஓடிபி சொல்லு, ஓடிபி சொல்லு, ஓடிபி. ஓடிபினா என்னம்மாண்ணா? இது கூட தெரியாமல் நீ டீச்சராக இருக்க? ஓடிபினா 1 டைம் பாஸ்வேர்டு, அது தெரியும். அது எதுக்கு சொல்லணும்னா, என்னையவே கேட்காம கேஎஃப்சி, ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு எல்லாம் அப்பா அம்மா சம்பளத்தை அவங்க உழைப்பை 300-400 ரூபாய்க்கு ஆட்டையை போடுறீங்களே, இந்த விருப்பத்துக்கெல்லாம் சரின்னா இந்த குடும்பம் ஆபத்தாக தானே போகும். அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் வாங்கி தின்னு முடிச்சிடுறாங்க. 500 ரூபா குறையுதே. எஸ்பிஐயில் போய் எங்கள் வீட்டுக்காரர் சண்டையை போட்டிருக்காரு. 500 ரூபா குறையுது. 500 ரூபா குறையுதுன்னா பார்த்தா அங்கே பில்லு கேஎஃப்சியிலேருந்து பில்லு வந்திருக்கு. ஓடிபி சொல்லணும். இவர் பெருமையாக எனக்கு ஒரு தடவை ஓடிபி, அவங்க ஐயாவுக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த விவரமாக இருக்காங்கல்ல பிள்ளைங்க, இந்த விருப்பப்படி விட்டுறக்கூடாதுன்னு தாங்க சொல்கிறோம். நான் சொல்கிறேன், மகாபாரதத்தில் துரியோதனன் கெட்டு போனதுக்கு காரணம் யார்? துரியோதனுடைய விருப்பத்திற்கெல்லாம் தலையாட்டிய திருதராட்டினன் தானே. கண்மாற்றுத்திறனாளி திருதராட்டினன். ஆம், பிள்ளைகளை கண்டிக்காத எல்லா அப்பாக்களும் கண்மாற்றுத்திறனாளிகள் தான். பிள்ளைகளுடைய விருப்பப்படி ஆடி இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணு தெரியாதவங்க தாங்க. ஆண்டாள் கோயில் வாசல்ல ஒரு அம்மா உட்காந்துருக்கு. ஒரு 3 நாளாக அதே இடத்துல உட்காந்துருக்கு. என்ன பாட்டி அப்படின்னு கேட்குறேன். என்னன்னு தெரியலம்மா, இங்கே உட்காந்துருமா, சாமியை கும்பிட்டு வாரேன்னு விட்டுட்டு போன பையன் வரவே இல்லைன்னு சொன்னா பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய வருத்தம் இது ஆபத்து தானுங்களே. நான் கேட்டேன், என்னம்மா நான் எத்தனை பிள்ளைனா? ஒத்த பிள்ளை. 7-8 வருஷம் பிள்ளை இல்லாமல் கோயிலாக அலைஞ்சு பெற்றேன். 7-8 வருஷம் கழித்து பிறந்த பிள்ளைன்றதுனால கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அதே கோயில் வாசலில் விட்டுட்டு போயிட்டான்னு அழுகிறா பார்த்தீங்களா? இந்த ஆபத்து நடந்து விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வருத்தமாக இருக்கிறது. பைபிளில் அழகான ஒரு வாசகம் சொல்லி இருக்கும், பிரம்பை கையாளாதவன் நல்ல தகப்பனாக இருக்க முடியாதுங்க. பிரம்படி வாங்கல, எவன் பிரம்படி வாங்கலையோ அவன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் லத்தி அடி வாங்க போறான்னு அர்த்தம். கண்டிப்பா இது நடக்கும். ஒரு ஆசிரியர் கண்டிச்சாருன்னா, ஒத்த பிள்ளை கருப்பிள்ள கொத்து மாதிரி பெத்து வச்சிருக்கேன், அடிப்பானோ வாத்தியான்? நீங்களே வாத்தியான் அடிப்பானோ, வாத்திச்சு முறைப்பாளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எப்படிங்க ஆசிரியரை மதிப்பான்? பிள்ளையை கண்டிக்கிறதுக்காக எப்பெல்லாம் அந்த கரம் ஓங்குகிறதோ அப்போதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரமும் ஓங்குகிறது என்று நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என் பிள்ளைய போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு கண்டிக்கிறதுக்கு, என் பிள்ளையை செல்போனை அதிகப்படியாக பயன்படுத்தாதுங்கிறத கண்டிக்கிறதுக்கு, என் பிள்ளையை தேவையில்லாத காரியங்களிலே தலையிடாது என்று கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. எனக்கு உரிமை இருக்கக்கூடிய அதே அளவுக்கு எனக்கு தகுதியும் வேண்டும் என்பதை இன்றைய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான துளிப்பா கவிஞர் ஒருத்தர் சொன்னாரு, அசையும் சொத்துகளில் அம்மாவை தவிர அத்தனையும் பங்கு வைத்தனர், அம்மாவை பார்க்க மாதங்களை பங்கு வைக்கும் குழந்தைகள் என்று அழகாக பதிவு செய்தார். என்று சொன்னால் வீடு மட்டுமில்ல, நாடாக இருந்தாலும் கண்டிக்காத பிள்ளைகளை, கண்டிப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம பெற்ற பிள்ளைகள் தானே, நம்ம அன்பு செய்கிறத விட அதிகப்படியாக யாராவது அன்பு செய்திட முடியுமா? அம்மா கூட கரு உண்டான உடனே மனதளவிலே தாயாகி விடுவாள். ஆனால் அப்பா அந்த ஆன்ற ஆளுமையை தாண்டி எப்போ மலருவார் தெரியுமா? குழந்தை பிறந்த அடுத்த நொடியில் தாங்க ஒரு ஆம்பளை அப்பாவா பிறப்பான். குழந்தை பிறந்திருக்கும் அடுத்த நொடியில் ஆண் அப்பாவாக பிறப்பான் என்று சொன்னால், இந்த பிள்ளைகளுக்காகவே தங்களை மாற்றிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கண்டிக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அவங்க விருப்பப்படி விட்டுட்டா நம்ம நினைச்சபடி வராது பிள்ளை. தங்கம் நல்ல தங்கமாக வேண்டும் என்று சொன்னால் புடம் போடணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒலையில் ஒலை வைக்கணும், அரிசி போடணும், அப்புறம் வெல்லம் போடணும், முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போடணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் பச்சைக்கருப்பு உரம் போட்டுக்கலாம், எல்லாம் சரி. அடுப்பை பற்ற வைக்காமல் விட்டா எப்படி? அது சுடுமே. சுடட்டும், வேகட்டும், கொதிக்கட்டும், கொதிச்சு அடங்கட்டும், பக்குவப்படட்டும். அதுக்கு தாய் தகப்பனாருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. பிள்ளைகள் விருப்பப்படி வாழுவது ஆபத்து தான். அவர்களை தேவையான கண்டிப்போடு அரவணைத்துக் கொள்ளுவோம். அந்த அரவணைப்புக்கும் கண்டிப்புக்கும் பெற்றோர்களாகிய நாம் நம்மையும் தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.